நம் மூளையில் சுரக்கும் ஒரு முக்கியமான வேதிப்பொருள்தான் டோபமைன். இதை மகிழ்ச்சி தரும் ஹார்மோன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இது மகிழ்ச்சியை விட ஒரு விஷயத்தின் மீது நமக்கு இருக்கும் ஆவல் அல்லது தூண்டுதலை மோட்டிவேஷன் ஆன்டிசிபேஷன் கட்டுப்படுத்துகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக வலைத்தளங்கள், ரீல்ஸ், டிக்டாக், வீடியோ கேம்கள் மற்றும் துரித உணவுகள் மூலம் நம் மூளைக்கு அளவுக்கு அதிகமான டோபமைன் கிடைக்கிறது. இதனால் சாதாரண விஷயங்களான படிப்பு, வேலை அல்லது ஒரு புத்தகத்தை வாசிப்பது போன்றவற்றுக்கு நம் மூளை ஆர்வம் காட்ட மறுக்கிறது. இந்த நிலையை சரிசெய்து நம் கவனத்தை மீட்டெடுக்கும் முயற்சிதான் டோபமைன் டிடாக்ஸ். இது எப்படி வேலை செய்கிறது? தி ப்ரோசஸ். இதன் நோக்கம் மூளையை சுத்தப்படுத்துவது அல்ல, மாறாக மூளையின் உணர்திறனை சென்சிட்டிவிட்டி சீரமைப்பது. 1. அதிக தூண்டுதல் தரும் விஷயங்களை தவிர்த்தல். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, உதாரணமாக 24 மணி நேரம், கீழ்க்கண்டவற்றை தவிர்க்க வேண்டும். ஸ்மார்ட் போன் மற்றும் சமூக வலைதளங்கள், வீடியோ கேம்கள், இனிப்பு மற்றும் ஜங்க் உணவுகள், இணையதளத்தில் தேவையற்ற வீடியோக்களை பார்ப்பது. 2. அமைதியான செயல்பாடுகளில் ஈடுபடுதல். அந்த நேரத்தில் மிக எளிமையான விஷயங்களை செய்ய வேண்டும். டைரி எழுதுவது, ஜர்னலிங், தியானம் செய்வது, இயற்கையோடு நேரத்தை செலவிடுவது, நடைப்பயிற்சி. சும்மா இருப்பது, சலிப்பை உணரவிடுங்கள். இதன் பலன்கள் என்ன? கவனம் அதிகரித்தல். சிறிய மற்றும் முக்கியமான வேலைகளில் உங்களால் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியும். உற்சாகம் வீழுதல். முன்பெல்லாம் சலிப்பாக தெரிந்த விஷயங்கள், உதாரணமாக உடற்பயிற்சி, இப்போது சுவாரஸ்யமாக தோன்றும். மன அழுத்தம் குறைதல். தேவையற்ற தகவல்கள் மூளைக்குச் செல்லாததால் மனம் அமைதியடையும். நேர மேலாண்மை. போனில் வீணடித்த நேரம் மிச்சமாகும். டோபமைன் டீடாக்ஸ் என்பது வாழ்நாள் முழுவதும் போனை பயன்படுத்தாமல் இருப்பது அல்ல, இது ஒரு ஹார்ட் ரீசெட் போன்றது. உங்கள் மூளைக்கு ஒரு ஓய்வு கொடுத்துவிட்டு மீண்டும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களுடன் வாழ்க்கையைத் தொடங்க இது உதவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மற்றும் நன்றி. ஆல் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.